அன்பு நண்பர்களே, குருவை புத்திரகாரகன் என்று சொல்கின்றார். அப்போ குருவை ஏன் நாம் புத்திரஸ்தானம், புத்திரகாரகன், குருவுக்கு ஏன் 5ஆம் இடம்? குருவுக்கு காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் கொடுக்கல, குருவுக்கு காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் குருவைத்தான் புத்திரகாரகன் என்று சொல்கிறோம். ஏன்? குழந்தை பாக்கியத்திற்கு குரு முக்கியமா, சூரியன் முக்கியமா அப்படின்னா, காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதி சூரியன் தான். அப்போ சூரியன் தான் புத்திரகாரகன், சூரியனைத்தான் புத்திரகாரகன் நம்ம சொல்லியிருக்கணும். ஏன் குருவை சொன்னோம்? சூரியன் அப்படிங்கிறது உயிரணு, அதில் நமக்கு எந்த சந்தேகம் இல்லை. குரு அப்படிங்கிறவர் பாக்கியாதிபதி. இந்த சூரியனோட ராகு அல்லது கேது நெருங்கிய டிகிரியில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு உயிரணு குறைபாடு கட்டாயம் இருக்கும். அவங்களுக்கு உயிரணு குறைபாடு என்பது கட்டாயம் இருக்கும். அதே மாதிரி ஒருத்தர் ஜாதகத்தில், இப்போ ஆண் ஜாதகத்தில் சூரியன் இருக்கக்கூடிய ராசியில், அதே ராசியில் பெண் ஜாதகத்தில் திருமண பொருத்தத்தில் அதே டிகிரியில் முன்பெண் ஒரு 3 டிகிரிக்குள்ள ராகு கேது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, கட்டாயம் அவங்க கருக்கூடாது. ஏன்னா இந்த சூரியன்கிற உயிரணு பிரணவ ஒளிங்கிறான். அந்த பிரணவ ஒளி ஏற்பட்டு தான் ஆண் பெண் இணையும் பொழுது அந்த பிரணவ ஒளி ஏற்பட்டு தான் அது மறைவி அது குழந்தையாக மாறுகின்றது என்று சொல்லப்படுகின்றது வேத சாஸ்திரங்களிலே. அப்போது அந்த பிரணவம் தான் உலகத்திற்கே முதல் பொருள். அப்போது அந்த ராகு கேது உயிரணுவை நெருங்கி இருக்கும் பொழுது அந்த ஒளியை விழுங்கி விடுவதாக சொல்லப்படுகின்றது. அந்த ஒளி கிடைக்காது நமக்கு அப்படின்னு சொல்லப்படுகின்றது. சரி, குரு ஏன் புத்திரகாரகன்? இந்த உயிரணு முதல்ல நம்மெல்லாம் ஒரு ஆத்மா. இந்த ஆத்மா கல் போல கிடந்தது, ஆணவ மலம் என்று சொல்லக்கூடிய, ஆணவம்னா நான் அப்படின்னு சொல்கிறோம் அல்லவா, அந்த ஆணவ மலத்தில் சிக்கி கல் போல கிடந்தது. இறைவன் கொடுத்த ஞான அறிவு தான் இந்த உயிர் தன்னிலைக்கு இயங்க ஆரம்பிச்சது. அந்த ஞான அறிவுக்கு பேர் தான் குரு புத்திரகாரகன். இறைவனுடைய அருளை சுமந்து வரக்கூடிய கிரகம். இறைவன் கூட்டுவித்தால் தான் நமக்கு பிறப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒரு உயிரணு தாயினுடைய கருமுட்டையை சென்றடையணும்னா அது வளைந்து நெளிந்து தாயினுடைய கருமுட்டையை சென்றடையணும். அப்போது அது சென்றடைய வேண்டும் என்று விருப்பம் வரணும்னா அதுக்கு ஒரு அறிவு வேண்டும். அப்போ அந்த அறிவு தான் குரு. புரியுதுங்களா? அந்த இறைவன் கொடுத்த அறிவு தான் குரு. அதனால தான் குரு சிறப்பாக இருந்தால் தான் புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. புரிஞ்சுக்கங்க. இறைவன் அருளுவதுதான் புத்திர பாக்கியம்.